மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம், வெல்டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது நான் விரும்பும் டீ. சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம டீ கொடுத்து பழக்கிடுறாங்க. நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையா, அவங்க பழகிறாங்க. ஃப்ரெண்டு குடிப்பாங்க, வீட்லேயும் போடுவாங்க, வெளியிலையும் ரொம்ப பேர் குடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். காலை மாலை குடிப்பாங்க. இது வழக்கமாக போயிட்டது. நம்ம வாழ்க்கையிலே அது மிக உன்னதமாக ஆகிவிட்டது. இப்போ நான் எப்படி போடுறேன், பெரும்பாலும் நான் வெளியில் நான் சாப்பிட்றதே இல்லை டீ. காலையில் வாக்கிங் போயிட்டாலும் சைக்கிள் போனாலும் வீட்டில் வந்து தான் டீ. அதுபோல் மாலையிலும் அப்படித்தான் மேக்சிமம். நீங்களும் அதையே மேக்சிமம் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்படி போடுகிறேன் என்று சொன்னால், நானே போட்டுக்குவேன். பெரும்பாலும் லேடிஸை நான் எதிர்பார்க்கறது இல்லை, எல்லாமே ரெடியாக இருக்கும். காலையில் அரை டம்ளர் தண்ணி, பசும்பால். இப்போ நிறைய பால் கலப்பட பால் வருதுங்க, அதில் சோப்பு தூள்லாம் கலக்கிறான், என்னென்னமோ கலக்கிறான். அதெல்லாம் நீங்கள் நெட்டில் பார்த்துங்க, அதை பற்றி நான் பேச வரும்ல. நம்ம வீட்டுக்கு பசும்பாலே வரும், மாடு கறந்து நானே போய் அதை பார்த்துருக்கிறேன். ஒன்றாவது கொடுப்பவர்கள் அந்த மாதிரி வாங்கிறது பெட்டர். டீத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள், மல்லியை லேசாக வறுத்து விட்டு அரைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அது ப்ரெஷரை குறைக்கும். டீயிலேயே மருத்துவம் தெரிஞ்சுங்க. அப்போ மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நன்னாரி வேர் சுகரை குறைக்கும். அதை நாட்டு மருந்து கடையில் விற்கும் ஒரு சின்ன துண்டு. ஏலக்காய் செரிமானத்துக்கு நல்லது, பல நன்மைகள் கொடுக்கும். புஜினா தழை, புஜினா கடையில் விற்கும் தழை, அது வாங்கி ஒரு 5 இலை 6 இலை அதில் போட்டுக்கலாம். தண்ணி அவசியம் கலந்துக்கணும். இதுதான் போட்டுக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எசன்ஸ் இறங்கும் அதில். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தெரியும் நமக்கு. அப்புறம் ஒரு சின்ன டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதிச்சா கலர் வந்துடும். ரொம்ப சுர வச்சா அதில் சத்து போயிடும். ரொம்ப பேர் இப்போ டீயர்லாம் போனால் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன அதில் சத்து இருக்கும்? நத்திங். ஆனால் நம்ம போடுற வீட்டில் நம்ம 4 நிமிஷத்தில் நிப்பாட்டுவோம். 5 நிமிஷம் தான் அதிகபட்சம். அவன் அது நாள் கணக்கில் ஓடும், நேர கணக்கில். அதனால தான் அந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நான் போட்ட கஷாயம் இருக்கே, கருப்பட்டி போடுவோம் கொஞ்சமாக, நல்லா ஆற்றி போட்டால் பிரிஸ்காக இருக்கும். இது காலையில். அதே போல் மாலையில் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மாற்றிக்குவேன். அதே தான் டீத்தூள், மல்லித்தூள் ப்ரெஷர் குறைய, அரிசி திப்பிலின்னு வைக்கும், சளி எடுக்கும் அந்த கபம். அப்புறம் கண்ட திப்பிலி உடம்பு வலியை போக்கும். சுக்குத்தூள் மிக அவசியம். காலையில் டீயில் சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி சீவியில் போட்டுங்க, சின்ன சின்ன துண்டாக போட்டுருங்க. காலையில் மிக கவனம் தேவை. டக்குன்னு பசியும் காலையில். மாலையில் சுக்கு, அது முதல்ல சொல்லியிருக்கேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சுக்குத்தூள் இதை போட்டு அதே போல் 1 டம்ளர் தண்ணி, கஷாயம், பால் மிக்ஸ் உரைச்சி இறக்கி கருப்பட்டி கொஞ்சம் போட்டால் கலன்னு இருக்கும் உடம்பு. இது ஒரு முறை. இல்லை வேண்டாம், பால் தேவையில்லை என்று சொன்னால் வெறும் டீ டிகாஷன் இறக்கி அதில் லெமன் சிறிது போட்டு புஜினா இலை, வெல்லம் போட்டு ஆற்றி சாப்பிடலாம் சூடாக. இதுதான் நான் சாப்பிடுகிறேன். ஒரு தொல்லை எனக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது உடம்பு. ஆகவே நாம் எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, டீயை போய் நீங்கள் கடையில் குடிக்கிறது வேணான்னு சொல்லலை. சந்தர்ப்பம் உள்ளவர்கள் வீட்டிலேயே தயாரித்து குடித்தால் சுத்தம், சுகாதாரம், உடல் நலம், உடல் பலம் அடையலாம். 100% உண்மை என்று சொல்லி மருத்துவ குணம் இதில் அடங்கி இருக்கிறது. சும்மா டீ குடிச்சிட்டு போகிறது அல்லது, அவ்வளோ மருத்துவம் இருக்குது. வலியெல்லாம் கேட்கும் கண்டத்திப்பிலி. இந்த முறையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் முன்பு போட்ட வீடியோக்களும் இனி வர இருக்கின்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.